வணக்கம். நான் அமுதா நடராஜன். இந்த வாரம் குலதெய்வம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பரம்பரையில் திங்கக்கிழமை தான் மனதெய்வ நாள் அப்படின்னு கும்பிடுவோம். மனதெய்வ நாள்னால் எங்கள் குலத்தில் பிறந்து இறந்த கன்னி பெண்ணை அன்னைக்கு நினச்சி கும்பிடுறது. எல்லாரும் அன்னைக்கு தலை குளித்து வீடெல்லாம் கழுவி தொடச்சி விளக்கீர்த்தி அந்த அம்மாவை நினைக்க கும்பிடுவோம். அப்போ ஒரு தம்பி வந்திருந்தாரு, பேச வந்திருந்தா, இருங்கப்பா எங்கள் மனதெய்வ நாள் நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கும்பிட்டுட்டு வந்த பிறகு அந்த தம்பி கேட்டார், எனக்கு குலதெய்வமே இல்லையே மேடம், எங்கள் பெரியப்பா அவங்க முன்னாடி எல்லாருமே நாங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் அகால மரணங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஒரு வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னா அந்த வீட்டில் துர்மரணங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாமல் வம்சமாக குழந்தை பேர் இல்லாமல் போகும். இல்லை கணவன் மனைவி சேர்ந்து வாழ மாட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடுவாங்க, இல்லை விதவை ஆகிடுவாங்க. இந்த மாதிரி குல தெய்வங்கள் இருந்தும் வீட்டுக்குள்ளே வராமலோ நாம கும்பிடாமலோ இருந்தால் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறைய நடக்கும். இப்போ குல தெய்வங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா குடும்பத்தில் நாங்கள் குலதெய்வம் கும்பிட்டோம். என்ன மாதிரி தெய்வம்னா, வீர சென்னம்மா, வீர சின்னம்மா அப்படின்னு 2 பெண்கள், ஒரே வயசானவங்க, கன்னி பெண்கள். 2 பேரும் நெருங்கிய தோழிகள். எப்பயுமே ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க, ஒன்றா விளையாடுவாங்க, வேலைக்கு ஒன்றா போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ரொம்ப அழகான பெண்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த ஆண்கள், ஜமீன்தார்கள், பணம் படைத்தவர்கள் ஆசைப்பட தானே செய்வாங்க. அப்படி ஒரு ஜமீன்தாரின் மகன் இவங்க 2 பேர் மேலேயுமே ஆசைப்படுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு கேட்டு 2 பேருடைய வீட்டுக்குமே போயிடுறாங்க. உங்கள் பெண்ணை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பெண்ணோட தகப்பனார் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பெண்களுக்கு உங்களை பிடிக்காதப்ப நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பணம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள்ல, அதனால் அவங்க அதிகாரம் மிகுதியாக உள்ளவர்களால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பெண்களை எனக்கு கட்டி கொடுக்கலைன்னா உங்கள் தலையை செய்விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. அப்போ பயந்துடுறாங்க ஏழைகள், அதிகார பலம் இல்லாதவங்க பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த வீர சின்னம்மாவோட அம்மா அப்பாவும் வீர சின்னம்மாவோட அம்மா அப்பாவும் 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த குழந்தைங்கள் வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தால் 2 பேர் வீட்லேயும் அம்மா அப்பா இல்லை. எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது அக்கம் பக்கத்தினர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜமீன் உங்களை பொண்ணு கேட்டாங்க, அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தலையை சீவிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க, அதனால் அம்மா அப்பா பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு. அப்போ இந்த 2 குழந்தைங்களும் பேசிக்கிறாங்க, நம்மளால் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இல்லையா, அப்போ நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறாங்க. அது என்ன காடுனா சந்தன மரக்காடு. அந்த காட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை கட்டைகள்லாம் விழுந்து கிடக்கும்ல, சின்ன சின்ன பச்சை கட்டைகள், இலைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு மெத்தையாக போடுறாங்க. போட்டுட்டு தெய்வத்தை பார்த்து என்ன வேண்டுறாங்கன்னா, நாங்கள் உண்மையிலேயே நல்ல குழந்தைகள், நல்லொழுக்கம் மிக்கவர்கள், பெரியவர் சொல்கிறத கேட்குறவங்க, ஒழுக்கமானவர்கள் அப்படின்னா இந்த பச்சை இலைகள் பற்றிக்கிட்டு எரியணும், நாங்கள் 2 பேரும் அதில் இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் இறந்து போயிட்டோன்னா, நாங்கள் தான் இறந்து போனோம், நீங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிய வேணாமா, அப்போது எங்களோட காதோலை கருகமணி, எங்களுடைய சேலையோட முந்தானை, இதை மட்டும் எரிக்காமல் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடுறாங்க. சாமி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எரிய வச்சிடுறாங்க. அவங்க எரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க அம்மா அப்பா ஊரெல்லாம் தேடுறாங்க, பிள்ளைகளை காணோம் பிள்ளைகளை காணணும். தேடிட்டு காட்டுக்கு வரும்போது பார்த்தா காட்டில் இறந்து போயிருக்காங்க. அவங்க குழந்தைகள் தான் அப்படின்னு பார்த்தா அதில் காதோலை கருகமணி, அவங்க உடுத்திய சேலை முந்தாணி, வளையல்கள் இருக்குது. அதனால தான் பெண் குலதெய்வங்களை பார்க்க போகும்போது கட்டாயமாக என்ன செய்யணும்னா காதோலை கருகமணி வாங்கி சாமிக்கு படைக்கணும். அது கட்டாயம். சரி, இப்போ இந்த தெய்வ கதை எப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரோட வீட்டு குலதெய்வம் நான் அது அம்மா வீட்டு குலதெய்வம். நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வத்தை தானே கும்பிடணும். ஸோ எங்கள் வீட்டு குலதெய்வம் என்னென்னா, அந்த பெண் குழந்தைக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அதுவும் உப்பு போடாத தயிர் சாதம் தான் சாப்பிடுவாங்களாம். அவங்க கொஞ்சம் வசதியான வீடாம். அப்போ அம்மாட்ட போய், அம்மா எனக்கு பசிக்குது, தயிர் சாதம் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நீ போய் அரிசி எடுத்துகிட்டு வா, அம்மா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய நெற்களஞ்சியத்தில் ஒரு பக்கம் அரிசியும் ஒரு பக்கம் நெல்மணிகளும் சேகரித்து வைப்பாங்களாம். இந்த பொண்ணு போனது என்ன பண்ணிருக்கு, நெல்மணிகள் இருக்கிற சைடு போய் நின்று இருக்கு. அப்போ பார்த்து அறுவடை பண்ணி நெல்லை எடுத்துகிட்டு மேலே ஒரு பெரிய ஓட்டை இருக்கும், அது வழியாக நெல்லெல்லாம் உள்ளே கொட்டுவாங்க. அது பெரிய வண்டியில் கொட்டும் போது இந்த பொண்ணு குட்டி பொண்ணு நிற்கும் போது மேலே ஃபுல்லாக கொட்டி மூடிட்டாங்க. இந்த பொண்ணால் மூச்சு விட முடியலை. இந்த பொண்ணு அதிலேயே இறந்து போயிடுது. இவங்க அரிசி எடுக்க போன பொண்ணை காணமே காணமேன்னு எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு
காணாம போனேன்னு அழுது புலம்பி அந்த ஊர்க்காரவங்களாம் தவிச்சிருக்காங்க. அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட பரம்பரையை சேர்ந்த அத்தனை பேர் கனவுலையும் இந்த பெண் தெய்வ குழந்தை, இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இந்த பொண்ணை தெய்வமா வச்சு கும்பிடுங்க, இவங்க உங்க பரம்பரையை நல்லபடியா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்த 2 பெண்மணிகளும் இறந்து போனாங்களா, காதோலை கருகமணி எல்லாம் மட்டும் இருந்து அந்த பெண்களோட பேரண்ட்ஸும் அங்க போய் நிற்கும் போது அசரீரி கேட்டுச்சான், இவர்கள் இருவரும் தெய்வ குழந்தைகள், இந்த 2 குழந்தைகளையும் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா, உங்க குல தெய்வமா வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா இவங்க உங்க குலத்தை காப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைஞ்சிருது. இது தாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் பற்றிய கதைகள். நிறைய குடும்பத்துல ஆண் தெய்வங்களும் இருப்பாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக போர் செஞ்சு இறந்து போயிருக்காரு ஒருத்தர். அவரை தெய்வமா கொண்டு கும்பிடுறாங்க. அடைக்கலம் காத்த ஐயனார், முனியாண்டி, நொண்டிசாமி, அந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் இருக்காங்க. சிலருக்கு அவங்க குலத்திலேயே பிறந்தவங்க இருந்து அகால மரணம் அடைஞ்சவங்களையும் குலதெய்வமா கும்பிடுறாங்க. சிலர் இப்போ ஒரு வெள்ளம் பயங்கரமா வருது, ஊர் மூழ்க போகுது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்க, அவங்க ஓடி போய் ஒரு தெய்வத்தை அடைக்கலம் ஆகுறாங்க. எங்களை இந்த வெள்ளத்துல இருந்து இந்த மலையில இருந்து காப்பாத்தி கொடுத்தால் இனிமேல் உன்னையவே நாங்க என்ன பண்றோம், எங்க குலதெய்வமா ஏற்றி வழிபட்டு வரோம் அப்படின்னு கும்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஒவ்வொருத்தவங்களும் குலதெய்வம் எதுவாக வச்சு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, குலதெய்வம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம், குலதெய்வத்தை எப்படி வழிபடணும், பெரியவா குலதெய்வத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, மகா சிவராத்திரிக்கும் குலதெய்வத்திற்கும் என்ன தொடர்புங்கிற சொல்கிறேன். எல்லாரும் அதையும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.